மிதுன ராசி நேயர்களே வணக்கம். இப்ப மிதுனத்தில் நம்ம ஒரு அவமானங்கள், அது மட்டும் இல்லாமல் அவமானங்கள், நோய்கள் இத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு சிறு சிறு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு நிம்மதிய கொடுக்கக்கூடிய தன்மையாக நான் எப்பவுமே பணம்ங்கிற தன்மைய விட மனம் நிம்மதி முக்கியமானது. மன நிம்மதிக்கு நம்ம அவமானப்படாமல் இருப்பது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். மனம் நிம்மதி, திருப்தி இருக்கிற வீட்டில் செல்வம் தன்னால வந்து சேரும். அதனால சில அவமானங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நெறைய மாற்றங்களை கொடுக்கும். இந்த அவமானங்கள் நம்மளுக்கு எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு வரணும். அதுக்கும் நம்ம மனசு ரொம்ப தயாராக இருக்கணும். இப்போ இது மிதுன ராசிக்காரர்கள் பேச்சில் அப்படியே தேனொழுக பேசுவாங்க. தேன் ஒழுகன்னா அ அப் அன்பையே அள்ளி கொடுத்து அப்படியே கருணை வடிவமாகவே பேச்சில் இருக்கும். ஆ அந்த கருணை வடிவ பேச்சு உங்களுக்கு அதிகமாக இருக்கிற உங்களுக்கு எப்படி அவமானங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அவமானங்கள் உங்களுடைய மூதாதையர்களால், முன்னோர் கர்மாக்களால் வரக்கூடிய அவமானமாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். உங்க அவமானங்கள் நீங்க போன பிறப்பில் செய்த விஷயத்தினுடைய தொடர்ச்சி. அப்படி போன பிறப்புல என்ன செஞ்சிருப்பேன் நான் அப்படின்னா, போன பிறப்பில் உங்களுக்கு கீழ வேலை பார்க்குற வேலையாட்கள துன்புறுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இல்லாட்டா ஒரு ஒரு தொழிலுக்காக ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் மனிதாபிமானம் இல்லாத செயலை செய்திருப்பீர்கள். அதாவது தொழில் புகழ் அதெல்லாம் பெறுவதற்காக பண்ணியிருப்பீங்க. அது இந்த ஜென்மத்துக்குள்ளதாக மாறிவிடுகிறது. அதனால் தொழில் போக்குற இடத்துல அவமானப்படுவீங்க. தொழில் பார்க்குற இடத்துல நீங்க என்ன தொழில் செய்தாலும் நீங்க எவ்வளவு உயர் பதவியாக இருந்தாலும் மட்டம் படுத்தப்படுவீர்கள் அப்படிங்கிறதாக இருப்பீங்க. சரி, தொழில் சார்ந்த விஷயத்தில் இல்லாட்டா சில பேருக்கு தொழில் கிடைப்பதில் பிரச்சனையாக இருக்கும். அங்கேயும் அவமானப்படப்படுவீர்கள். இன்னொன்னு அப்பா வழி குடும்பத்தினரால் அவமானப்படுத்தப்படுவீர்கள். அப்பா வழி குடும்பத்தினரால் வர வர அவமானங்கள் என்ன, சித்தப்பா, பெரியப்பா, அத்தா, அப்பா வழி உள்ள பாட்டி, இவங்க யாராச்சும் உங்களை ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரோடைய பெஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு நீங்க பெஸ்ட்டா தெரியாத மாதிரி இருப்பீங்க. அது பிறப்பினுடைய விதி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. பொதுவாக நீங்க எப்படின்னா ஒரு நியாயமாக பேசுவதாக, உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை மட்டும் யோசிச்சு யோசிச்சு பேசிட்டே இருக்கிறீங்க இல்லையா? அந்த பேச்சில் அந்த பேச்சு ரொம்ப அன்பான எல்லாரும் மனம் உருகுற மாதிரி ஒரு பேச்சாக இருக்கும். ஆனால் நீங்க 2 சைடு உள்ள வேவும் பார்க்க மாட்டீங்க. அதில் ஆப்போசிட்ல உள்ளவங்க உங்களுக்கு ரொம்ப அவமானம் கொடுக்கிற தன்மையை உருவாக்குவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால அவமானங்கள் இதெல்லாம் கொடுத்தாலும் உங்களுடைய நோயின் தாக்கம், அதாவது ஒரு 2 தராசு இருக்கிற இடத்தில் ஒரு தராசு எது நீங்க சூஸ் பண்றீங்களோ அதான் உங்களுக்கு பெஸ்ட்டா கொடுக்கும். அதனால அவமானங்கள் பட்டா நோயின் அளவு குறையும். நோயின் வந்துச்சுன்னா அவமானங்கள் அதிகமாகும். நோய் குறைஞ்சிச்சுன்னா அவமானங்கள் அதிகமாகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவமானங்கள் பட்டுக்கொண்டே இருந்து நம்ம நோயினா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, லைஃப் லாங் ஒரு நெடு நோயாக ஒண்ணு வரும். அந்த நோய் நமக்கு வாழ்வை வாழ வச்சுக்கொண்டே இருக்கும். ஆனா நோயின் அவஸ்தை பட்டுக்கொண்டே இருப்பீங்க. அவமானம் பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் இந்த 2யும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் சில பேருக்கு என்னன்னா அவமானங்களே இல்லாமல் வாழ்க்கை அப்படியே ஃபுல் இதா இருப்பாங்க. சடன் டெத், அவங்க இறப்பு டக்குன்னு நடந்துரும். அதனால அவமானங்கள் படும்போது உங்களுடைய நோயின் அளவு இருந்தாலும் அந்த நோய் உங்க லைஃப கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகும். உங்களுக்கு அந்த அவமானங்கள் வந்தாலும் அந்த நோயும் இருக்கும். ஆனா நோய் உங்களுக்கு நீண்ட தூர பயணமாக அந்த நோய் உங்களோட டிராவல் பண்ணும். உங்க ஆயுளின் அளவையும் கூட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவமானங்கள் குறையும் போது அந்த நோய் உங்க உயிரை எடுக்கக்கூடிய தன்மையாக மாறிவிடும். அதனால தான் நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு புகழின் உச்சத்துக்கு போகும்போது, ரொம்ப புகழை தொடரும்போது, மிருத்யுஞ்ச மந்திரம், மிருத்யுஞ்ச ஹோமம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த அவமானங்கள்ல இருந்து நீங்க விலகும்போது, இந்த மிருத்யுஞ்ச மந்திரம், ஹோமங்கள் பண்ணும்போது, இது உங்க உயிர் ஆபத்தை கொடுக்கக்கூடிய இந்த நோய்களை உருவாக்காது. உயிரை எடுக்காது. அது மட்டும் நமக்கு தெளிவாயிரும். அதனால அவமானங்கள் படுறோம், நோயும் இருக்குது. நான் அவமானம் படுறேன், நோயும் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த அவமானத்துக்கு தக்கன நோய் இருந்தாலும், அந்த நோய் லைஃப் லாங் உங்களுக்கு டிராவல் பண்ற நோயாக இருக்கும். சடனா உயிரை குறைக்கக்கூடிய நோயாக மாறாது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால நோய் இருக்கும். நோய் லாங் டைம் டிராவல் பண்றாங்க. ஆனா அவமானமும் இருக்கும். நீங்க அவமானத்தை குறைக்கிறேன்னா உயிர் ஆபத்தை உருவாக்கக்கூடிய நோயாக மாறிவிடும் அந்த நோய். அதனால இதுல கொஞ்சம் கவனமாக நீங்க கையாளணும். இந்த நான் சொல்ற பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவமானம் இருக்கிறவங்களுக்கு நோய்களும் இருக்கும்.
அந்த நோய் வந்து ரொம்ப லாங் டைமா வர்ற நோயாக இருக்கும்போது இந்த அவமானம் உங்க உயிரை எடுக்காது. இதுதான் முக்கியமானது. அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. யாரானாலும் பிரச்சனை வரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இவங்களுக்கு என்ன ரெமடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு எப்போதுமே ஒரு பச்சரிசி 2 பச்சரிசியை வாயில போட்டு மென்னுகிட்டே இருக்கிறது. இல்லாட்டா வெண்ணெயை தடவுதல், உதடில் வெண்ணெயை தடவுதல். உதடில் காலையில எந்திரிச்சோன வெண்ணெயை தடவிக்கோங்க. இல்லாட்டா ஒரு காலையில எந்திரிச்சு நீர்த்த தண்ணி அப்படிம்பாங்க. அதாவது பழைய சோறு தண்ணி எடுத்து குடிச்சீங்கனாலும் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். அந்த மாரி பண்றது. இதெல்லாம் பண்ணும்போது இல்லாட்டா பால் குடித்தல். இந்த மாரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மோர், பால், அதாவது பழைய சோறு தண்ணீர், அப்புறம் வெண்ணெய் தடவுதல், வாயில் வெண்ணெய் தடவுதல். இதுல ஏதாச்சும் ஒரு ரெமடியை காலையில ரெகுலரா பழக்கப்படுத்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுடைய அவமானங்களான விஷயங்கள் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது மட்டுமே இல்லாமல், இந்த அவமானங்களுக்கு போக வேண்டிய கோயில் என்னன்னா, பகவதி அம்மன் கோயிலுக்கு போவது சிறப்பாக இருக்கும். நிறைய காடுகள் நிறைந்த வனக்காளி அப்படிம்பாங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு போவது சிறந்த பலனை தரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய நிறைய அப்படியே காடுகள் நிறைந்த இடத்தில் ஒரு கோயில் தனியாக ஒரு ஆண் தெய்வ கோயிலாக இருப்பதை விட பெண் தெய்வ கோயிலாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஆனா அந்த காடுகள் மாதிரி இருக்கும், மரஞ்செடிகளோட கூடி இருக்கும். அதில் ஒரு பெண் தெய்வ வழிபாடு இருந்துச்சுன்னா, அந்த தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அவமானங்களுடைய அளவு குறையும். அப்படி நிறைய குழப்பங்கள் உங்க குடும்பத்தில், உங்க அப்பா வழி குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் நிறைந்தவர்கள் நிறைய இருந்திருப்பாங்க. அதில் வந்து யாராச்சும் ஒரு ஊனமுற்றவங்கன்னா வாய் பேச முடியாதவர்கள், கை கால் இதானவங்க, மூல வளர்ச்சி இல்லாதவர்கள், சுய சிந்தனை இல்லாதவர்கள், இவங்கெல்லாம் வந்து காது கேட்காத எல்லாமே, கண் தெரியாதவங்க எல்லாமே ஊனமுற்றவர்கள். இவங்களுக்குள்ள விஷயங்கள் வந்து உங்க குடும்பத்தில் யாராச்சும் பிறந்திருப்பாங்க. அந்த பிறந்த அந்த நபரை துன்புறுத்தி அவமானப்படுத்திய விஷயங்கள் நடந்திருக்கும் அப்பா குடும்பத்துல. அந்த நடந்த விஷயத்தின் சார்பாக இங்க அவமானங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மனைவி அல்லது கணவனுடைய தாயாரால் அவமானங்கள் ஏற்படும். அதனால் மனைவி அல்லது தாயாரால் அதாவது அத்தை, அதாவது நீங்க கல்யாணம் கட்டுக்கிறீங்களா, அங்க உங்க அத்தையால் அவமானங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அதுல கவனமாக இருங்க. அப்ப வேலை பார்க்கும் மேல் அதிகாரியால் அவமானங்கள் இருக்கும். இல்லாட்டா நீங்களே மேல் அதிகாரியா இருந்தா உங்களுக்கு கீழே இருக்கும் வேலை பார்க்கிறவர்களால் அவமானங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன அவமானங்கள் உங்களுடைய ஆயுளை பெருக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் அவமானங்களை வாங்கிக் கொள்ளுங்க. ஆனா அதிகபட்சமான அவமானங்கள் உங்களால் தாங்கவே முடியாத அவமானங்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போதும் உங்களோட மேல் அதிகாரியாக இருக்கவர்களிடம் கடன் வாங்காதீங்க. அதே போல் மேல் அதிகாரியாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களிடம் கடன் வாங்காதீங்க. இது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், அசிங்கங்கள் உருவாகும். அதனால அந்த இடத்துல கவனமாக இருங்க. நீங்க இரவு படுக்கும்போது உங்கள் தலையில் பூக்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு படுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் மாதிரி இருந்தால் அந்த மாற்றங்கள் உங்க வாழ்வில் வளம் தரும் மாற்றமாக மாறும். நன்றி, வணக்கம்.